Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewellers. Shubha Arambhangalin Arambam. அமித்ஷாவை இபிஎஸ் எதற்கு சந்தித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் என முதலமைச்சர் விமர்சனம். பொய் கூறுவதையே எடப்பாடி பழனிசாமி வேலையாக கொண்டுள்ளார் என்றும் கடும் தாக்கு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர், எல்லை நிலவரம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும். மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் மூன்றாம் தரப்பின் தலையீடு அவசியம் இருக்காது. வர்த்தகத்தை வைத்து அமெரிக்கா மிரட்டவில்லை என்றும் மத்திய அரசு மீண்டும் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தான் முக்கிய காரணம். போர் நிறுத்தத்தால் லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக கூறிய ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் வீரர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரை. ஆபரேஷன் சிந்தூரில் முப்படை வீரர்கள் தங்களின் பராக்கிரமத்தை காட்டியதாக பெருமிதம். भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे. இந்திய ராணுவ தாக்குதலில் சேதமடைந்த பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள். புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியீடு. பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தார். ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்றதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றும் கருத்து. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பியது. அக்னூர், சம்பா உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் ட்ரோன்கள் எதுவும் பறக்கவில்லை என பாதுகாப்பு படை விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரிலிருந்து மெக்கா புறப்பட்ட ஹஜ் பயணிகள் இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு பின் பலத்த பாதுகாப்புடன் புறப்பட்டுச் சென்றனர். தவறுதலாக எல்லையை கடந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் புர்னாம் சாகுவை மீட்க வேண்டும். கணவனை மீட்டுத் தருமாறு மத்திய அரசுக்கு கர்ப்பிணி மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பம் ஏற்கப்படும் என அறிவிப்பு. கோவளம் அருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம். சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை உடனே மூட வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி தேர்வெழுதும் தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்
இணையதளத்தில் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை அறிவிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் விழா கோலாகலம். 9 தலை கொண்ட சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை கண்டு பக்தர்கள் பரவசம். உலக புகழ் பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்டம் தொடக்கம். திருநங்கைகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சித்திரை பெருவிழா. வெள்ளித்தேரில் எழுந்தருளிய கச்சபேஸ்வரர் சுவாமியை தரிசித்த மக்கள். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. மே 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என தேவஸ்வம் போர்டு அறிவிப்பு. மதுரை அபுதாபி இடையே ஜூன் முதல் விமான சேவை தொடக்கம். ஜூன் 13ஆம் தேதி முதல் விமானம் இருமார்க்கமாக இயக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அர்ஜுன் ராம் மேக்வால் சந்திப்பு. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவியை பறிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விளக்கம். அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பரம் வரி குறைப்பில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடிவு. சிரியா மீது விதித்த பொருளாதார தடைகளை நீக்கியது அமெரிக்கா. சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானின் கோரிக்கையை ஏற்று அதிபர் டிரம்ப் உத்தரவு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு போயிங் 747 விமானத்தை பரிசாக வழங்கும் கத்தார் அரசாங்கம். முட்டாள் கூட வேண்டாம் என கூற மாட்டான் என டிரம்ப் கருத்து. மீண்டும் தொடங்க இருக்கும் IPL தொடரில் இங்கிலாந்து அணி வீரர்கள் இடம்பெறுவதில் சிக்கல். மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இருப்பதால் எஞ்சிய போட்டிகளில் விளையாடுவார்களா என சந்தேகம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சேனூரான் முத்துசாமிக்கு இடம்.
பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக நியூசிலாந்தின் மைக் ஹெசன் நியமனம். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் மட்டும் பயிற்சியாளராக செயல்படுவார் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. பிரான்சில் கோலாகலமாக தொடங்கியது 78வது கேன்ஸ் திரைப்பட விழா. ஜான்வி கபூரின் ஹோம்பவுண்ட் திரைப்படம் திரையிட தேர்வு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Pati Jewelers, ശുഭാരംഭங்களின் ആരംഭം.